மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை வடக்கு தொகுதியிலே செல்லூர் கால்வாயினுடைய பணி நடைபெற்று வருகிறது. அந்த கால்வாயினுடைய இருபுறமும் பாதுகாப்பு சுவர் கட்டப்படுவதால் பாதாள சாக்கடையுடைய கழிவுநீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. ஆகையால் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி அலுவலர்களை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம், ஆனால் உறுப்பினர் சொல்வதற்கு முழுசாக பதில் சொல்லப்படும். தளபதி அவர்களுக்கு அது பார்க்கப்படும், செய்யப்படும். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு சம்பந்தமில்லை என்றாலும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சேவமட்டி பேரூராட்சியில் உள்ள திருநகரில் ஆயிரக்கணக்கான மக்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், அதேபோன்று பட்டிவீரம்பட்டி பேரூராட்சியில் காவல் நிலையம் பின்புறம் உள்ள 14வது பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி சம்பு அமைத்திட இந்த அரசு முன்வருவாய் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் இதே கேள்வியை கடந்த ஆண்டு என்னிடம் கேட்டார்கள். உடனடியாக துறைக்கு சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவிலே அதுபோல புதிய தொட்டிகள் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன, விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள். கேள்வி சுருக்கமாக இருக்கணும், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியில் இப்போது பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. அதற்கு இன்னும் இடம் அதிகம் இருக்கிறதுனால் அதை பெரியதாக கட்டுவதற்கும், வேட்டவளம் பகுதியில் இன்றைக்கு பெரிய பைபாஸ் சாலை அமைக்கப்படுகிறது. ஆகவே வேட்டவளம் பேரூரில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை பைபாஸ் சாலையில் அரசு நிலம் இருக்கிறது, அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தரப்படுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், புதிய பேருந்து நிலையக்கு அவசியமானால் அது இடம் இருக்கிறது என்ற காரணத்தால் விரிவுபடுத்தி அவருக்கு, ஏன்னா துணை சபாநாயகர் மட்டுமல்ல, எங்களோடு 1989ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக துணை சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கிறார். கோரிக்கை நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர் மூலம் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்படும்.